தமிழகத்துல பெண்களை தொட்டாலே இனி அவ்வளவுதான்னு சிங்கப்பெண் அதிரடி படையில ஒரு ரகசியம் இருக்கு. வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு மற்றும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டு தொடர்ந்து விவாத பொருளா இருக்கு. தமிழக அரசு அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிரடி நடவடிக்கையை கையில எடுத்திருக்காங்க. குறிப்பா சமீபத்துல கோவையில சிறுமிக்கு நடந்த கொடூர சம்பவம் ஒட்டுமொத்த மாநிலத்தையும் உலுக்கி எடுத்திருக்கு. இந்த மாதிரி சமூக விரோத செயல்களை தடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யற உன்னத நோக்கத்தோடு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படிங்கிற புதிய பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க பெண் காவலர்களை மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்டிருக்க இந்த அதிரடிப்படை பெண்களோட அன்றாட நடமாட்டம் இருக்க முக்கிய பகுதிகளில் களமிறக்கப்பட இருக்காம். மாணவிகள் மற்றும் பணிக்கு செல்லும் பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிற வகையில பள்ளிகள், கல்லூரிகள், ஐடி பூங்கா, பேருந்து மற்றும் இரவு ரயில் நிலையங்கள், பொது இடங்கள்ல இவங்க தீவிரமா ரோந்து பணியில இருப்பாங்களாம். பெண்களுக்கு எதிராக நடக்கிற அத்துமீறல்களையும் குற்றங்களையும் உடனுக்குடன் தடுத்து நிறுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியா நீதி பெற்று தருவதே இந்த படையோட முதன்மை பணி. இந்த அதிரடி படையினருக்கு வழக்கமா காவல்துறை சீருடையில இருந்து முற்றிலும் மாறுபட்ட வெளிநாட்டு தரத்திலான ஒரு புதிய பிரத்யேக சீருடை வழங்கப்பட இருக்கிறது பெரும் கவனம் பெற்றிருக்கு. பொதுவா காவல்துறையில இருக்க எல்லாருமே அணியிற பாரம்பரிய பிரவுன் நிற சீருடைக்கு மாற்றாக இந்த சிங்கப்பெண்களுக்கு காக்கி நிற பேண்ட் மற்றும் நீல நிற சட்டை கொண்ட நவீன சீருடை வடிவமைக்கப்பட்டிருக்காம். இந்த வண்ண மாற்றம் கூட்ட நெரிசலான இடங்கள்ல இவங்கள பொதுமக்கள் எளிதில் அடையாளம் காணவும் இவங்களோட இருப்பை குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தவும் உதவும்னு சொல்றாங்க. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. இந்த புதிய சீருடை வெறும் தோற்ற பொழிவுக்காக மட்டும் இல்ல, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கிய ஒரு கவசமா உருவாக்கப்பட்டிருக்காம். குற்றங்களை துல்லியமா கண்காணிக்கவோ, சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர தகுந்த ஆதாரங்களோட கையாண்டு கைது செய்யவோ, நவீன ரகசிய கருவிகளை தாங்கி நிக்கிற வகையில இந்த ஆடைகளை வடிவமைக்க போறாங்களாம். தமிழக அரசோட இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அவங்களோட நவீன புதுப்பொழிவு பெண்களுக்கான பாதுகாப்பு பயணத்துல ஒரு புதிய மைல்கல்லா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா இடங்கள்லயும் இவங்க சோதனை பண்ணிட்டே இருப்பாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்கங்கிற தகவல் வெளியாகிருக்கு. சீக்கிரமா இந்த படைய களமிறக்க போறாங்களாம். ஏன்னா ஆட்சிக்கு வந்த ஒரு சில நாட்கள்லயே நிறைய பிரச்சனைகளை விஜய் அவர்கள் பார்த்துட்டாங்க. தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் பெரிதாக கூடாது, இந்த பிரச்சனைகள் இனியும் மற்றவர்கள் பேசுற அளவுக்கு மாறிடக்கூடாது, விஜய் அவர் வந்தா மாற்றம் வரும்னு நம்பின மக்களுக்கு நிச்சயமா மாற்றம் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோள்ல அவரும் இருக்காராம். சீக்கிரமா இந்த குற்ற செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சு பொதுமக்களுக்கு உறுதுணையா நிப்பாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு.